21 கேரளாற்றி சுவர்ண கேரளா 28 குழுக்கள். 20 கொடுத்த கெஸையும் பார்க்கலாம். 20 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1453 4 டேஸில் பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் போலில் 3 நம்பர் கொடுத்துல ஏ போர்டு பி போர்டு பாஸ். பட் ஆனால் 2 நம்பர் கொடுத்துல மிஸ் ஆயிடுச்சு. ஆல் போர்டு 4 நான் 8 கொடுத்தேன், 8 மிஸ்ஸு. பி போர்டுக்கு 8 கொடுத்தேன், மிஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஸ் நண்பா. ரிசல்ட்டு பேஸ் பண்ணி கொடுத்தாலையும் ட்ரா நம்பர் பேஸ் பண்ணேன். ரிசல்ட்டை பேஸ் பண்ண பி போர்டுக்கு 5, ட்ரா நம்பரை பேஸ் பண்ணால் தான் ஏ போர்டுக்கு 4 வந்துருக்கு. ஸோ ஃபுல் மீனிங் எதுவும் வரல. நான் 21 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3 செட் எடுத்துருக்கேன். 2 நம்பரும் கொடுத்துருக்கேன்பா. ஏ போர்டுக்கு வந்து 2 நம்பரு, 4 வந்ததுனால 2 3, பி போர்டுக்கு 2 4 3, சி போர்டுக்கு 2 4. அது ரிசல்ட்டு பேஸ் பண்ணி ஒரு செட் எடுத்திருக்கேன். 4 வந்ததுனால 3, பி போர்டுக்கு 5 வந்ததுனால சி போர்டுக்கு 3 4 எடுத்திருக்கேன். இதை 342 கூட அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டுக்கு நான் 4 2 அதில் 4 மார்க் பண்ணியிருக்கேன், எடுத்துக்கேன் 4. கண்டிப்பாக 4 ஏதோ ஒரு போர்டில் கண்டிப்பாக வரும். நான் 4 வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு சி போர்டு எடுத்திருக்கேன். ஏ போர்டுக்கு 2 அல்லது 3 எடுத்திருக்கேன். அதே மாதிரி சி போர்டுக்கு 2 4 எடுத்துக்கேன். 2 நம்பர் கெஸிங் கொடுத்து வந்து எடுத்துக்கங்க நண்பா. பெஸ்ட்டு போல் அது 2, ஏ போர்டுக்கு 2 3, பி போர்டு 4, சி போர்டு 4 கொடுத்துருக்கேன். 3Dஸில் பார்த்தீங்கன்னா 242 244 344 234. இந்த 234 நீங்கள் பாக்ஸ் கூட போட்டுக்கலாம். 344 என்னுடைய கெஸிங் டிக் பண்ணியிருக்கேன். 4Dஸில் பார்த்தீங்கன்னா 3 செட் எடுத்திருக்கேன். 4344 0244 2234 கொடுத்துருக்கேன். 3 செட்டு. இது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுங்க நண்பா. இதை அப்படியே வைக்கணும். நான் 2 நம்பர் கெஸிங் கொடுத்துருக்கேன். சிங்கிள் போர்டு பெஸ்ட்டு போர்டு இருந்தால் கணக்கு பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களோட கெஸிங் என்னான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் டிஎல்எட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ ஓரளவுக்கு உடம்பு நல்லா ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஃபுல்லாக சரியான பிறகு எடுக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து நான் டிஎல்லும் இதையும் கெஸ் பண்ணால் இன்னும் உடம்பு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுது. தியானம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஈவினிங் பண்ணணும், 1 ஹவர் பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணணும். அது பண்ணுறதில்ல கொஞ்சம். ஏன்னா ஒர்க்கு போயிட்டு 3 ஷிஃப்ட்டு பண்ணால் அதை ஃபாலோ பண்ண முடியல. ஸோ நீங்களாச்சும் பண்ணுங்கள். நீங்கள் தியானம் மூச்சு பயிற்சி பண்ணிட்டனால உங்களுக்கு உடம்புல நிறைய மாற்றம் அடையும். உங்களுக்கு ஜாதக ரீதியாக சொல்லலாம் டைம் சரியில்லை, அதெல்லாம் எல்லாமே சரியாக போயிடும். உங்கள் வீட்டுக்கு வர ப்ராப்ளத்தை நீங்களே சால்வ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் யாருக்கு உடம்பு சரியில்லை, வேறு யாராவது பண்ணால் நீங்களே அதை சரி பண்ணலாம். எனக்கு குரு சொல்லி கொடுத்தாங்க. அந்த குரு இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. ஸோ நீங்கள் கற்றுங்க, நிறைய நான் சொல்லித்தரேன். முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்ணுங்கள், மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும். என்னால் பண்ண முடியல, உங்கள் கம்பெனிக்கு முடிச்சு விட்டு போகிறனால என்னால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியல நண்பா. ஸோ அதனால் மிஸ்டேக் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் வின்னிங் எடுங்க. என்னோடய கெஸ்ஸிங் கொடுக்குறேன், அதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி எடுங்க. இதை அப்படியே இதை வைக்க வேணாம். நான் அப்படியே வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு கேரண்டியாக உங்களுக்கு சிங்கிள் போட பெஸ்ட்டு போட நான் மென்ஷன் பண்ணுறேன். என்ன? சரி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.